காட்டிய இறைநிலையை வணங்கி இந்த ஜூம் இணையவழி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்ற தலைப்பு தொகுத்தறிவு. மகரிஷியினுடைய வரிகள், ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உயர்வு நிச்சயம் அப்படிங்கிற வரிகளுக்கு இணங்க அந்த தொகுத்தறிவு அப்படிங்கிறது எப்படி நம்முடைய அறிவை நாம் ஆக்கப்பூர்வமாக செதுக்குவது அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் 6வது அறிவிலே முழுமை பேறு பெறுவது. அப்ப இந்த தொகுத்தறிவு அப்படிங்கிறது எது அப்படின்னா, இந்த 6வது அறிவா அப்படின்னு கேட்டா, நம்ம 6வது அறிவா பொதுவா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். சோ பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, இப்படியெல்லாம் நம்ம பிரித்து உணரக்கூடிய ஒரு அறிவை தான் நம்ம பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மனிதனாக பிறந்த ஒரு இடத்திலேயே நமக்கு இந்த பகுத்தறிவு என்பது நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 6வது அறிவு அப்படின்னாலே மனித உருவத்துல நம்ம இருக்கிற எல்லாருக்குமே அந்த பகுத்தறிவுங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்ம மனித பிறவிங்கிறதே நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மனித பிறவியினுடைய பயன் என்ன? பிறவி கிடைச்சதுக்கு வேணா இந்த 6வது அறிவு காரணமாக இருக்கலாம். ஆனா அந்த 6வது அறிவினுடைய பயன், மனித பிறவியினுடைய பயன் என்ன? இந்த மனித வாழ்க்கையினுடைய ஒரு முழுமை என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுத்தறிவை பெறுவதற்காக மட்டும்தான் இந்த பகுத்தறிவு என்பதே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மனிதன் கிட்ட இருக்கிற அறிவால மட்டும்தான் ஒரு விஷயத்த பகுத்து பார்க்கவும் தெரியும், தொகுத்து பார்க்கவும் தெரியும். அப்ப இந்த தொகுத்தறிவு நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறப்ப, 6வது அறிவுங்கிறது நம்ம பகுத்தறிவுன்னு சொன்னா கூட, மகரிஷி இந்த 6வது அறிவுக்கு பல பெயர்களை அவரு பல இடங்கள்ல அவரு கொடுக்கிறாரு. இப்ப பொதுவா நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் 6வது அறிவு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு கருத்துருவம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்றாரு. யூகிக்கின்ற ஒரு அறிவு, அசம்ஷன், கான்செப்ட் அப்படிங்கிற சில பெயர்களை ஒரு சில இடங்கள்ல மகரிஷி கொடுப்பாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு, அதனுடைய சிறப்பை இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா, அடுத்த உயிர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த 6வது அறிவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி அடுத்தவர்களினுடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்றதுனாலதான் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமல் வாழக்கூடிய ஒரு தகுதி இந்த 6வது அறிவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மகரிஷி சொல்லுவாரு, ஒவ்வொரு மனிதனும் அறநெறியில வாழணும். ஆனா அந்த அறநெறி வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் ஐயறிவோட இணைந்து வாழ்றப்ப அவனுக்கு அந்த அறம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு பிடிபடல. அப்ப எப்ப அறம் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது மனிதர்கள் கூட்டம் கூட்டமா அப்ப இடம் பெயர்ந்துதானே அப்ப வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. உணவை தேடிதான் அவங்க ஒவ்வொரு இடமாக இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. விவசாயம் என்ற ஒரு முதல்ல மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு கலை, விஞ்ஞானம் எல்லாமே எது அப்படின்னா விவசாயம் தான். அப்ப விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே இடத்துல மனிதன் வாழ ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அவன் இடம்பெயர்ந்து தன்னோட உடைமைகளை எல்லாம் அப்படியே கூட்டிட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்ப முன்னாடி சென்ற ஒருவனோட கால்ல முள்ளு குத்தி அவன் வலியால துடித்தப்ப, பின்னாடி போய்கிட்டு இருந்த ஒருத்தனுடைய மனசுல அவன் படுற அந்த துன்பத்தை, அந்த வலியால அவன் துடிக்கிறத இவனால உணர முடிஞ்சது. ஆனா அவங்க கூட பயணித்து கொண்டிருந்த மற்ற ஐயறிவு விலங்குகள் எல்லாமே அது பாட்டுக்கு அது நடந்து போய்கிட்டுதான் இருக்கு. ஆனா இவனுக்குள்ள மட்டும்
அந்த துன்பத்தை உணர்கின்ற ஒரு தன்மை வந்து உணர ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனுடைய சிந்தனை என்ன செய்யுது அப்படின்னா, ஏன் மற்ற உயிர்களுக்கு இந்த உணர்வு இல்ல? பிற உயிர் படுற துன்பத்தை உணர்கின்ற தன்மை இல்ல. நமக்கு மட்டும் இந்த தன்மை எதனால இருக்கு? எதுக்காக? எல்லாமே ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன காரணத்துக்காக இந்த உணர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதை சிந்திச்சப்பதான் அந்த துன்ப உணர்வை நம்ம உணரும் பொழுது நமக்கும் அது துன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறப்ப எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்விக்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு அற கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மனிதன் வந்து அப்பதான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அறம் என்பது மனிதர்களுக்கு வகுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப பிற உயிர்களுக்கு அது தேவையில்லை. ஆனா மனிதனுடைய 6வது அறிவுக்கு மட்டும் இது வந்து பொருத்தமானது. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நமக்கு இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை வந்து மகரிஷி கொடுக்கிறாரு. அப்ப அவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாருங்களேன். உண்மைதான் இல்லையா? அப்ப ஐயறிவு வரைக்கும் அடுத்த உயிர்களை துன்புறுத்தி வாழக்கூடியது. அதுகளை பொறுத்தவரையில் அது ஒரு குற்றம் கிடையாது. ஆனா 6வது அறிவு என்பது அடுத்த உயிர்களை துன்புறுத்தாம வாழ்றதுதான் அறம். அறம் என்றாலே துன்பம் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அந்த 6வது அறிவை கொண்டுதான் நாம எது நமக்கு நன்மை செய்யக்கூடியது, எது நமக்கும் நன்மை செய்யக்கூடியது, மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிறத பகுத்து பார்த்து எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம செய்யறதுதான் நம்ம இந்த பகுத்தறிவினுடைய நோக்கம் இல்லையா? அப்ப எல்லாவற்றையுமே பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு தான் எது அப்படின்னா இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாவற்றையும் பிரித்து 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 பார்க்கிறப்ப நிறைய அதிசயங்களை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுதான் பின்னாடி வந்து அது விஞ்ஞான அறிவாக அது மாற்றம் பெறுகிறது. அப்ப மனிதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த பிரிச்சு பார்க்கறதுலயே ரொம்ப போக்கஸ் பண்ணி அதனால விளைந்த அந்த அதிசயங்கள், கண்டுபிடிப்புகள், அவனுக்கு கிடைத்த விளக்கங்கள் இதுல எல்லாம் ரொம்ப மயங்கி 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 அதுல ரொம்ப அளவு முறைய மீறி அறிவை வந்து செலுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உயர்வு நிச்சயம் அப்படிங்கிறப்ப இந்த விஞ்ஞான அறிவு இன்னைக்கு ஆக்கத்துறையில நமக்கு வந்து நன்மை அளிக்குதா நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதிகமா வந்ததுதான் மனிதன் படுற அத்தனை துன்பங்களுக்குமே காரணமாக இன்னைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், மன ரீதியான பிரச்சனைகள், இன்னும் நாட்டுக்கு நாடு நம்ம நடக்கிற போர், நம்ம பயன்படுத்துற ஆயுதங்கள் இது எல்லாமே விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு தானே. அப்ப இந்த 6வது அறிவை பயன்படுத்தி நம்ம ஆக்கத்துறையில நம்ம அதை செலுத்தணுமான்னு கேட்டா, இன்னைக்கு மனிதன் படுற துன்பங்களுக்கெல்லாம் காரணமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த 6வது அறிவாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? அதாவது துன்பமில்லாத ஒரு அறநெறி வாழ்க்கை வாழுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு மனிதனுக்கு எல்லா வகையான துன்பங்களையும் கொடுக்கின்ற ஒரு அறிவாக அது மாறியதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இதுவா நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதை ஆக்கப்பூர்வமாக அதை செலுத்தல. எங்க அங்க தவறு நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ சயின்ஸ்ல வந்து நம்ம அட்வான்ஸ் ஆயிருக்கோம் இல்லையா? ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? செவ்வாய் கிரகம் வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டோம். இன்னும் சந்திராயன் என்னென்னவோ ஒரு சேட்டலைட் அது இதுன்னு விட்டு ஆனா இன்னைக்கு வந்து எத்தனை நாடுகள்ல வந்து நிறைய வறுமை இருக்கு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, நல்ல தண்ணி இல்ல. சோ இப்படி எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கு.
இல்லையா? அப்ப இந்த பகுத்தறிவு எத கொண்டு வந்து நமக்கு குடுத்திருக்கு? இந்த விஞ்ஞான அறிவுங்கிற அந்த அறிவு எத நமக்கு குடுத்திருக்கு அப்டின்னா, நெறைய ஏற்றத்தாழ்வுகள், துன்பங்கள், இன்னைக்கு போட்டி, பொறாம, போர், அணு ஆயுதம். இப்ப அணு ஆயுதம் போயி பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரியல் ஆயுதங்கள், அந்த மாதிரி ஆயுதங்கள், அந்த மாதிரி நெறைய பாகுபாடுகள் இதெல்லாம் நமக்கு வந்ததுதான் மிச்சம் இல்லையா? தனி ஒருவன் தனி மனித ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினையே அழித்திடுவோன்னு பாரதி ஒரு வரி சொல்றார். ஒருத்தன் பசியோட இருந்தா கூட இந்த உலகம் இயங்கி பயனில்ல. அத அழிச்சிடு அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தன நாடுகள்ல எத்தன வறுமை இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எத்தனை துன்பங்கள். இப்ப இது எல்லாமே நாம அந்த 6வது அறிவுக்கு செய்யிற துரோகம் தானே! இல்லையா? எந்த ஒரு நோக்கத்துக்காக இறைநிலை கொடுக்கப்பட்டதோ, அந்த அறிவுக்கு நம்ம இழைக்கிற துரோகம் தான் இன்னைக்கு நம்ம இந்த சுயநலம், பேராசை, போட்டி, பொறாமை, அணு ஆயுதங்கள் இது எல்லாமே. அப்ப மகரிஷி சொல்றாரு, "வறுமை எங்கேயுமே இல்ல. எங்க வறுமை இருக்கு அப்டின்னா, அறிவுல தான்ப்பா வறுமை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அறிவின் குறைபாடு தான் இன்னைக்கு மனிதனை உணர்ச்சி வயப்பட வைத்து மயக்க நிலையில பல தீய குணங்களுக்கு அவனை ஆளாக்கி இன்னைக்கு துன்பமயமான வாழ்க்கைய வாழக்கூடிய நிலையில ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம நல்லா புரிந்து கொண்டு மகரிஷி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த பகுத்தறிவு ஒரு குறைபட்டு இருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த 6வது அறிவிலே நாம் முழுமை பெறும் பொழுது, அந்த தொகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அந்த ஒரு எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம எத எத பார்த்தாலும் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பகுத்தறிவ பயன்படுத்தி பிரிச்சு பார்க்கிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியுது. எல்லாத்தையும் நம்மனால என்ன செய்ய முடியுதுன்னா, பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா அது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பில்ல. எதுக்காக அந்த அறிவ பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த பொருளையோ அல்லது ஒரு அந்த நிகழ்ச்சியையோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக அத நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஆனா, அத எப்படி நம்ம மறுபடியும் அத அனுபவிக்கணும் அப்டின்னா, தொகுத்து பார்த்து தான் அத நம்ம அனுபவிக்கணும். சரிங்களா? அப்ப பகுத்தறிவுங்கிறது புரிந்து கொள்வதற்காக, ஆனா உணர்ந்து கொள்வதற்காக எது நமக்கு பயன்படும் அப்டின்னா, அந்த புலன் கடந்த அறிவு. பகுத்தறிவுங்கிறது புலனறிவு இல்லைங்களா? நம்ம கருவிகளால அளக்கக்கூடியது. புலன்களால கண்டறியக்கூடியது. அததான் நம்ம பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தொகுத்தறிவு என்பது இதையெல்லாம் கடந்தது. மெய்ஞான அறிவு. அப்ப விஞ்ஞான அறிவினுடைய ஒரு முழுமை தான் என்னது அப்படின்னா, அந்த மெய்ஞான அறிவு. அப்ப அந்த புலன் கடந்த அறிவை நாம ஒவ்வொருத்தரும் அடையணும். அதுக்காக தான் இந்த மனித பிறப்புங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அதுக்கு அடையிறது? நமக்கு எல்லாமே அத நம்ம பிரிச்சு பார்க்க தானே தெரியுது. இப்போ ஒரு விஷயத்த நீங்க பார்க்குறீங்கன்னா, அத நம்ம எப்பவுமே முழுமையா பார்க்கறது இல்லன்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கறது எல்லாமே குறையோட அந்த குறை அறிவுல தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த அரைகுறையான ஒரு புரிதல்ல தான் நீங்க அந்த பொருள தொடர்பு கொண்டு, அ அத பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே நம்ம முழுமையா பார்க்கறதில்ல அப்படிங்கிறத சைக்காலஜில சொல்றாங்க. அப்ப உள்ளத நம்ம உள்ளபடி பார்க்காம, உள்ளதை உணர்தல் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்ப அந்த உள்ளதை நம்ம உணர்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது புலன்களால உணர முடியாது. உள்ளத உள்ள இருக்கிறத புலன்களால நம்ம உணர முடியாது. அப்ப புலன் கடந்த நிலையில உங்களுடைய அறிவு விரிந்தால் மட்டும் தான் அத உணர முடியும். அப்ப இந்த ஒரு இதத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த தொகுத்தறிவை பெறுவது? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல என்ன இருக்கு? எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்க வீடு, பக்கத்துல இருக்கிற வீடு எல்லாத்தையும் நீங்க உங்கனால பார்க்க முடியும் இல்லையா?
இன்னும் உங்க ஊர்லயே ரொம்ப உயரமான ஒரு மலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நின்னு பார்த்தா, நம்ம ஊர் எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இன்னும் மேல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு விமானத்துல பறக்குறீங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர் மட்டும் இல்ல. எல்லாமே நமக்கு நெறைய இடங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் மேல நம்ம ஒரு சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம சேட்டலைட்ல படம் எடுத்தெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? அப்ப பார்க்கிறப்ப எவ்வளவு ஒரு விசாலமான ஒரு அ அ நிலப்பரப்ப வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இல்லையா? அப்ப இங்க என்ன நடக்குது அப்டின்னா, மேல 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 நம்ம போறப்ப, நமக்கு அந்த எல்லாவற்றையும் விசாலமா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது, அது நமக்கு அமைஞ்சிடுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அறிவு அந்த எல்லை கட்டிய சிற்றறிவாகவே, அது பகுத்தறிவாகவே எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில, அந்த குறைகள மட்டுமே காணக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறப்ப, அது பல சமயங்கள்ல அது நமக்கு துன்பத்த மட்டும் தான் குடுக்கும். ஆனா, அதே அறிவ நீங்க விரித்து, 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 அறிவு நிலையில நம்ம மேன்மை அடைய, 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 மேல போக, போக அப்ப எப்படி மேல போறது? விரியணும். இங்க வந்து எது விரியணும் அப்டின்னா, உங்களுடைய மனம் விரியணும். அப்ப மனம் விரிய விரிய உங்க அறிவு விரியும். உங்க அறிவு விரிய விரிய உங்க சிந்தனைங்கிறது விரியும். அப்ப இந்த அறிவ வந்து நம்ம அந்த சிற்றறிவிலிருந்து நம்மை பேரறிவாக மாற்றிக் கொள்றதற்கு இந்த பயிற்சிகள் மகரிஷி வந்து நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை பயிற்சிகளுமே இந்த அறிவினுடைய பயணத்தை நாம் பயணித்து அதுல முழுமை அடைவதற்காக மட்டும்தான் இந்த பயிற்சிகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன் அந்த முழுமை அடைந்தால் மட்டும்தான் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த சின்ன சின்ன குறைகள் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் நம்ம கண்களுக்கு அது தெரியவே தெரியாது. அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த பிரிவினை எல்லாமே நம்ம கண்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா மறைஞ்சு போயிடும். இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய அறிவும் சிந்தனையும் விரியும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? இறைநிலை தன்னையே கண்டு முழுமையாக தன்னையே கண்டு ரசிப்பதற்காக வந்த ஒரு உயிரினம் தான் மனிதன். இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாய் பூத்தவன் மனிதன் அப்படின்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6வது அறிவினுடைய பயனே என்ன அப்படின்னா, அந்த தொகுத்து பார்க்கின்ற அறிவை அடைவதற்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லையா? அதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆன்மீகத்துல இறை உணர்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப 6வது அறிவுன்னு யாருக்கும் துன்பம் கொடுக்காத அறிவு வேணும்னா மனிதனாக வாழ்வதற்கு அது உதவும். ஆனா வாழ்வினுடைய நோக்கமான இறை உணர்வை அடைவதற்கு எதுதான் நமக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுத்தறிவு மட்டும்தான் நமக்கு உதவும். சரிங்களா? அப்ப இத நம்ம புரிஞ்சுகிட்டு, அந்த பகுத்தறிவுங்கிறது உறவு கொண்டு வாழ்றது. ஆனா அந்த தொகுத்தறிவுங்கிறது அந்த உறவிலே உள்ள உண்மை நிலையை புரிந்து கொண்டு, அதுல இருந்து துறவு கொண்டு வாழ்றோம் இல்லையா? அப்ப அந்த அந்த பகுத்தறிவுல நமக்கு தொகுத்தறிவு என்பதும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பகுத்தறிவு நம்மள என்ன பண்ணுது? அந்த உறவாடி, உறவாடி, உறவாடி ஆசை வயப்படுத்திருது. ஆனா இந்த தொகுத்தறிவுங்கிறது துறவு நிலைய கொடுத்து அருள் வயப்பட வைக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுத்தறிவு தான். அப்ப உலகியல் வாழ்க்கைக்கு, லௌகீக வாழ்க்கைக்கு இந்த பகுத்தறிவு நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்துல நம்ம உயரணும் அப்படின்னு சொன்னா, இந்த தொகுத்தறிவு தான் நமக்கு உதவியாக இருக்கும். இப்ப இந்த தொகுத்து பார்க்கக்கூடிய தன்மை, தொகுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாருங்களேன். இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா? நீங்க அந்த Zoomல இது நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்குன்னு ஒரு தொகுப்பாளர் இல்லையா? இப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் வந்து தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இந்த எல்லா நிகழ்ச்சியிலயும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அத தொகுக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கர் பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆங்கர் அப்படிங்கிறது என்னன்னா, மைய புள்ளி. அத வந்து நிலைக்க செய்யறது. சரிங்களா? அந்த ஆங்கர் வந்து நிகழ்ச்சி ஃபுல்லா
ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க பல நிகழ்ச்சிகளை வந்து அவங்க தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சிகள் வந்து அதுக்கு வேற 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 ஆளுங்க வருவாங்க. வேற வேற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். ஆனா மாறாம யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி முழுவதுமே அத கோர்த்து குடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா, அந்த தொகுப்பாளர்கள் இல்லையா? அப்ப இந்த தொகுத்தறிவுங்கிறது எதை உணரக்கூடிய ஒரு அறிவுன்னா, எது உண்மையிலேயே அறிவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பேரறிவை உணர்த்தக்கூடியதுதான் எது அப்படின்னா தொகுத்தறிவு. அப்ப தொகுத்தறிவு வேற, பேரறிவு வேற கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஆங்கிள் நீங்க சில விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றப்ப நமக்குள்ள அந்த மன விரிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல துன்பங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எல்லை கட்டிய அறிவு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உறவுல நம்மள அதிகப்படியாக அது ஈர்த்து ஈர்த்து இது என்னோடது, இது உன்னோடது, இப்படி நம்ம பிரிச்சு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஆனா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு எது உன்னோடதோ நாளைக்கு அது இன்னொருத்தரோடது இல்லையா? சோ இதுதானே அந்த வாழ்க்கையினுடைய சாரமா வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நாளைக்கு நம்ம கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக இருக்காது இல்லையா? அப்ப அது வந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம், அதுல உறவு உறவு அதுல இருக்கிறப்ப, ஐயோ இன்னைக்கு இத நான் இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தம் இருக்கு. சோ துன்பங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சு. அப்ப இழப்பதற்குன்னு வாழ்க்கையில ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறோம். இப்ப இங்கேதான் எல்லாமே கிடைச்சது. அப்ப இழப்பதற்கு என்று எதுவுமே இல்லை. இந்த இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை. இந்த வாக்கியம் உங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா, இருப்பது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த நீங்க என்னைக்கு ஆணித்தரமாக அத அத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்பதான் இந்த வாக்கியம் நமக்கு வந்து அது புரியும். சரிங்களா? அப்ப இந்த பகுத்து பார்க்கிறதுங்கிறது நமக்கு நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி நம்ம வாழ்க்கைய இன்னும் அழகா அமைச்சுக்கிறதுக்கெல்லாம் அறிவு இது எல்லாமே குடுக்கும். இப்ப இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, இயற்கைய வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம ரசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம அத மாற்றி அமைத்து தானே இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்ம இனிமையா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறோம். ஒரு சாப்பாட கூட நம்ம ரசனைக்கு தகுந்த மாதிரி அத மாற்றி நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பகுத்தறிவு சில அழகான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அமைத்துக் கொள்றதுக்கு இது உதவும். ஆனா இந்த தொகுத்தறிவு என்ன பண்ணும்னா, எதெல்லாம் உங்களுக்கு அமைந்திருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப அழகான வாழ்க்கைய அமைத்துக் கொள்றது தாண்டி அமைந்ததை எல்லாத்தையும் அழகாக பார்க்கிற ஒரு தன்மை எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த நிறை அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த தொகுத்தறிவு நமக்கு கிடைக்கும் பொழுதுதான். சரிங்களா? அப்ப இந்த உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து எப்பவுமே வந்து அந்த என்ன சொல்றது, நான் நீ அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இத வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த தொகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு நம்ம கிட்ட வர 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 எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம எல்லோரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியது. அப்ப எல்லோரையும் ஒன்றாக பார்க்கணும்னா அதுல இருக்கக்கூடிய உட்பொருளை நீங்க உணர்ந்தாதானே பார்க்க முடியும். இப்ப கோல்டு இருக்கு. கோல்டுல வந்து நம்ம எவ்வளவோ ஆபரணங்கள்லாம் நம்ம செய்யறோம். சரிங்களா? இப்ப கோல்டுல இருந்து நம்ம ஒரு நெக்லஸ் பண்றோம், ஒரு ரிங் பண்றோம், எல்லா ஆபரணமும் செய்யறோம். இப்ப ஒரு நெக்லஸோ ஒரு தோடோ நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோல்டு அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம அத கோல்டுன்னு சொல்ல மாட்டோம். அத வந்து அந்த ஒரு நெக்லஸ் தோடு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது எதனால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கோல்டாலதான் ஆனது. அப்ப கோல்டு வந்து அங்க எப்படி இருக்கு அப்படின்னா வேற ஒரு உருவத்துல இருக்கு, அவ்வளவுதான்.
ஆனா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு தான் இல்லையா? அப்ப இதே மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அத்தனை தோற்றங்களுமே நம்ம பார்க்கிறதுக்கு தோற்றங்களாக இருக்குது. ஆனா அதுல உட்பொருள் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறப்ப அததான் நம்ம தொகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உட்பொருளை உணர்ந்தவங்களுக்கு இந்த புற தோற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த ஞானிகள் வந்து ஓடையும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓடு இருக்கு, அதுவும் அணுக்களினுடைய கூட்டுதான். அதே ஒரு கோல்டு இருக்கு, அதுவும் அணுக்களினுடைய ஒரு கூட்டுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓடும் பொண்ணும் வந்து ஒரே ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா அது அணுக்களினுடைய கூட்டுதான். அணு இறைநிலையினுடைய ஒரு இறை துகளினுடைய கூட்டு. சோ இப்படி பாக்குறப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு அந்த புரிதல் வந்துருது இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு பாடல்ல சொன்னாங்க இல்லையா? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த நீதி நெறியை உணரணும். எந்த நீதி நெறி அப்படின்னா இறை நீதி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நியாயப்படுத்துறோம். நம்ம செய்யற அத்தனையுமே நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்னா வாழ்க்கை பூரா நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இந்த நியாயங்கிறது என்ன அப்படின்னா மாறக்கூடியது, வளையக்கூடியது. சரிங்களா? ஆனா தர்மம், அறம் இதெல்லாம் இறை நீதி, இறை அந்த அறநெறி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்குமே வளைந்து கொடுக்காதது. சரிங்களா? அது எப்பவுமே ஒரே இதுதான். சரிங்களா? அப்ப இந்த நியாயப்படுத்துறதுல நம்மளுடைய அறிவை செலுத்தாம இறை நீதி என்னது, இறை தர்மம் என்னது, அதுல நம்ம அறிவை செலுத்தும் பொழுது எப்பவுமே நம்ம அந்த அற வாழ்க்கை வாழ்ந்து நாமளும் அது பயன்பட்டு மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வாழ முடியும். சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயத்துலதான் மகரிஷி வந்து ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து அப்படின்னு ஒரு குரு வணக்க பாடல்ல சொல்ற இல்லையா? அப்ப அந்த இறை நீதிங்கிறது தான் என்னது? இயக்க ஒழுங்கு. அப்ப ஒழுங்கு, அந்த இயக்க ஒழுங்கு, செயல் விளைவு தத்துவம், துல்லிய சமதள சீர்மை, இப்படி பல வார்த்தைகளால மகரிஷி இன்சிஸ்ட் பண்றது, அத வந்து மையப்படுத்துறது எது அப்படின்னா அந்த இறைநிலையினுடைய தன்மைகளைத்தான் பல வார்த்தைகளாக நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பல ஆங்கிள் அதை விளக்குறார். நீங்க இதையெல்லாம் நல்லா உள்வாங்கி அந்த இயக்க ஒழுங்கு, இறை நீதி, அறநெறி இதன்படி நம்ம எப்படி வாழ்க்கைய நம்ம அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய சிந்தனைய செலுத்தும் பொழுது ஒவ்வொருத்தருமே அறநெறி வாழ்க்கைய வந்து நம்ம வாழ்ந்து அதனால இந்த இறை உணர்வுங்கிற அந்த பிறவி பயனை ஒவ்வொருத்தருமே எய்த முடியும். அதற்கான பயிற்சிகளையும் அதற்கான ஒரு விளக்கங்களையும் சிந்தனைகளையும் தான் மகரிஷி தொகுத்து அருமையா நமக்கு வந்து இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகள்ல வந்து கொடுத்திருக்காரு. சோ அந்த வகையில இப்ப இதுவரைக்கும் தோன்றிய அத்தனை விஷயங்களும் அது விஞ்ஞான வளர்ச்சி, மதங்கள் எதுவா இருக்கட்டும் எல்லாமே மனிதனை மேலும் 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 துன்பக் கடல்ல தான் அது வந்து ஆழ்த்தி கொண்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கங்கள் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வள்ளலார் மதங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நிலையில தான் அந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறத வந்து அது துவங்கினாரு. அதே போலத்தான் மகரிஷி அவர் வழியில வந்து சுத்த வெளியே தெய்வம், இது வந்து தெய்வம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத அத எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி வந்து அத சொல்றார். ஒரு பாமர படிப்பறிவில்லாத ஒருவன் கூட இதை உணர்ந்து அதை வந்து பயன்படுத்தும். அந்த வகையில இந்த தொகுத்தறிவுங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட்
முடிவு கோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தொகுத்தறிவை அடையிறதுக்கான பயிற்சிகள், நீங்க நல்லா மனவளக்கலை பயிற்சிகளை நீங்க முறையா செய்துட்டு வந்தீங்கன்னா, உங்களை அறியாமலேயே உங்களுடைய பகுத்தறிவு தொகுத்தறிவாக அது மாறுறத நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த அத்தனை விஷயங்களுமே இப்ப பயிற்சிகளை நீங்க செய்ய அதுல ஒரு நல்ல மாற்றம், மேன்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து அந்த துன்பம் எல்லாமே மறையறத நீங்க பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய அறிவின் மேன்மை, அந்த விரிவு நிலைதான் அதை எல்லாத்தையுமே மறைய வைத்தது. சோ அந்த தொகுத்தறிவை நோக்கி நாம் பயணிக்கின்ற ஒவ்வொருவருமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.